இந்த வீடியோல நம்ம எந்த டாபிக்க பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீடம் பேபின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல டேர்ம் பேபினா என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ப்ரீடம் பேபின்னு சொல்றவங்கள வீட்லயே எப்படி நம்ம பார்த்துக்கிறது? டைரக்டா ஃபேனுக்கு அடியிலையோ இல்ல ஏசி வருது அப்படின்னா பர்ட்டிகுலர் டெம்பரேச்சர்ல பேபியை வந்து நம்ம மானிட்டர் பண்ணுவோம். டெம்பரேச்சர் எப்படி கரெக்டாக இருக்கான்னு பேரண்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கலர். கேங்க்ரூ மதர் கேர் அப்படின்னு வந்துட்டு கேள்விப்படுறோம். அப்படின்னா என்ன இது மாதிரி மெயினாக ப்ரீடம் குழந்தைங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கேர்னு வச்சுக்கோங்க. இருக்கும் அண்ட் அவங்களோட growth அண்ட் டெவலப்மெண்ட்டை எப்படி நம்ம as a பேரண்டாக மானிட்டர் பண்ணுறது? ஒன் திங் இஸ் கால்ட் chronological ஏஜ் அண்ட் அதர் ஒன் இஸ் கால்ட் கரெக்ட் gestational ஏஜ். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறை மாத குழந்தைங்க அப்படின்னு சொல்கிற இந்த ப்ரீடம் பேபிஸ் அவங்கள பற்றி தான் பேச போகிறோம். அவங்கள எப்படி நம்ம வீட்டில் பார்த்துக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு நிறைய கொஷின், நிறைய டவுட்ஸ் இருக்குது. நம்ம கூட பீடியாட்ரிஷியன் டாக்டர் பிரீத்தி மேம் இருக்காங்க. வாங்க பேசலாம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ இந்த ப்ரீடம் பேபி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க யார்? அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். ஸோ ப்ரீடம் பேபின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல டேர்ம் பேபினா என்னன்னு பார்ப்போம். ஓகே. டேர்ம் பேபி அப்படின்னா 37லேருந்து 40 வாரத்துக்குள்ள, அதாவது 10 மாசத்துல பிறக்கிற குழந்தைய தான் டேர்ம் பேபின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 37 வாரத்துக்கு முன்னாடி பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்கள ப்ரீடம் பேபி அப்படின்ற மாதிரி பிராண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயுமே 28 வாரத்துக்கு முன்னாடி பிறக்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ப்ரீடம் அப்படின்னும், 28லேருந்து 34க்குள்ளே பிறக்கிறாங்க அப்படின்னா வெரி ப்ரீடம்னும், 34லேருந்து 37க்குள்ளே பிறக்கிறவங்கள லேட் ப்ரீடம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ரீடம் பேபின்னு சொல்கிறவங்கள வீட்டிலே எப்படி நம்ம பார்த்துக்கிறது? ஸோ டேர்ம் பேபி பொறுத்த வரைக்கும் என்னென்னா 37லேருந்து 40 வாரம் இருந்துட்டு வெளில வருவாங்க. ப்ரீடம் பேபிஸ் என்ன ஆகும் அப்படின்னா அந்த 37 வாரத்துக்கு முன்னாடியே வெளியே வந்துடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 32 வாரம் அந்த மாதிரி வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது 2 மாதம் 8வது மாதத்துலேயே வெளியே வந்துடுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த குழந்தைங்களுக்கு நம்ம வந்து யுட்ரஸ்குள்ளே அவங்க என்ன என்விரான்மெண்ட்டில் இருந்தாங்களோ அந்த என்விரான்மெண்ட்டை தான் நம்ம ஐசியூவில் வச்சோ இல்லை வீட்லேயோ கொடுக்க ட்ரை பண்ணணும். ஸோ மெயினாக ஏன் வந்து ஐசியூவில் வைப்போம்னா அந்த இன்க்யூபேட்டரோ வார்மரோ தேவைப்படும் அந்த வார்ம்த் கொடுக்கறதுக்காக. அந்த வார்ம்த்தை நம்ம வீட்டில் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றது தான் நம்ம மெயின் கன்சர்னாக இருக்கும். ஸோ ஒரு ப்ரீடம் குழந்தை உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா ஒரு வார்ம் என்விரான்மெண்ட், ஷுட் நாட் பி டூ கோல்ட் ஆர் ஷுட் நாட் பி டூ ஹாட் ஆல்சோ. ஒரு வார்மான என்விரான்மெண்ட் மெயின்டைன் பண்ண பாருங்கள். அவங்க வந்து ஒரு பெட்ரூமில் க்ளோஸ்டு விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் இருக்க இடத்துல, அதாவது எந்த ஒரு கஷ் ஆஃப் ஏருமே குழந்தை மேலே படாத மாதிரி, ஓவர் லைட்டும் படாத மாதிரி வச்சு பார்த்துக்கணும். டைரெக்டாக ஃபேனுக்கு அடியிலையோ இல்லை ஏசி வருது அப்படின்னா பிளாஸ்ட் ஆஃப் ஏர் வராத மாதிரி ஒரு சேஃபான என்விரான்மெண்ட்டில் வச்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் க்ளோதிங். முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு க்ளவுஸு, சாக்ஸு, கேப் அதெல்லாம் போட்டு அவங்கள டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண பாருங்கள். மூணாவது விஷயம், இந்த டெம்பரேச்சருன்ற வரப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட், அதாவது கேங்க்ரூ மதர் கேர்ன்னு சொல்லுவோம். ப்ரீடம் குழந்தைங்களுக்கு மதர்ஸ் மேலே இருக்கிறப்போ, அந்த பிளேஸ்மெண்ட்டில் இருக்கிறப்போ, ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்டில் நிறைய நேரம் இருக்கிறப்போ அவங்களோட பாண்டிங்கும் இன்க்ரீஸ் ஆகும், வெயிட்டுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த தேர்ட் ட்ரைமிஸ்டர் அப்படின்னுவாங்க. அந்த தேர்ட் ட்ரைமிஸ்டர்லாம் அம்மா கிட்டேருந்து பாப்பாவுக்கு எதிர்ப்பு சக்தி எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ரீடம் குழந்தைங்க கொஞ்சம் ஏர்லியாகவே வெளில வந்ததுனால இந்த எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்க குழந்தைங்க they are more prone to get sick. ஸோ அதனால் நம்ம வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் இஸ் ஹேண்ட் வாஷ், ஹைஜீன். மதரோ பேரண்ட்டோ யாராக இருந்தாலும் கேர் கிவராக இருந்தால் குழந்தைய முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக ஹேண்டில் பண்ண பார்க்கணும். சானிடைஸ் பண்ணியிருக்கணும், ஹேண்ட் எப்போவுமே சானிடைஸ் பண்ணியிருக்கணும். மூணாவது விஷயம், அவங்களோட பெட்ஸோ அவங்களோட மஸ்லின் கிளாத்ஸோ எல்லாமே க்ளீனாக இருக்கிற மாதிரி வாஷ்ட் அண்ட் ட்ரைடாக இருக்கணும். நாலாவது விஷயம், முடிஞ்ச அளவுக்கு விசிட்டர்ஸை வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வராதீங்க. பாப்பாவையும் வெளியே கொண்டு போகாதீங்க அட்லீஸ்ட் டில் 3 months ஆஃப் ஏஜ். முக்கியமானது பிரெஸ்ட் ஃபீடிங். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ண பாப்பாவுக்கு இம்யூனிட்டி தானாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா வந்துட்டு ஒரு பர்ட்டிகுலர் டெம்பரேச்சரில் பேபியை வந்து நம்ம மானிட்டர் பண்ணணும் அப்படின்றது தெரிய வருது. பட் வீட்டில் நான் எப்படி அந்த டெம்பரேச்சரை தெரிஞ்சுக்கிறது? ப்ரீடம் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் எப்படி கரெக்டாக இருக்கான்னு பேரண்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கலர் வச்சு கண்டுபிடிக்கலாம். அவங்க குழந்தையோட பாதத்துலேயும் உள்ளங்கையிலையும் ஒரு பிங்கிஷ் டோனில் தான் எப்போவுமே இருக்கணும். ஸோ அதை மீறி அவங்க ஒரு மாதிரி ஆஃப் ஒயிட் கலர்லேயோ ஒரு மாதிரி ப்ளூ கலரில் கலர் மாறுற மாதிரி தோணுது அப்படின்னா உங்கள் குழந்தை ரொம்ப கோல்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி வார்ம்த், உங்கள் கையோட பின்புறத்தை வச்சு அவங்களோட வயிற்றில் வச்சு பாருங்கள். யூஸ்வலாக அந்த வார்ம்த்து தான் அவங்க கால்லையும் கையிலையும் இருக்கணும். அதாவது அவங்க பாதத்துலேயும் உள்ளங்கையிலையும் அந்த டெம்பரேச்சர் எப்போவுமே இருக்கணும். அதை மீறி அது வார்மாக இருக்குது, இங்கே வந்து கோல்டாக இருக்குது அப்படின்னாலும் டெம்பரேச்சர் இன்ஸ்டெபிலிட்டி இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம்.
மூணாவது விஷயம் ஆஃப்கோர்ஸ் டிஜிட்டல் தெர்மோமீட்டர் வீட்டில் எல்லாருக்குமே இருக்கும். நார்மல் டெம்பரேச்சர் ஒரு நியூ பார்னுக்குன்னு பார்த்தீங்கன்னா 36.5 to 37.5. ஓகே. ஸோ இந்த டெம்பரேச்சருக்குள்ளே மெயின்டைன் பண்ண பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த கேஎம்சி கேங்க்ரூ மதர் கேர் அப்படின்ட்டு வந்துட்டு கேள்விப்படுறோம். அப்படின்னா என்ன மேம்? இது மெயினாக ப்ரீடேர்ம் குழந்தைங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கேர்னு வச்சுக்கோங்க. கேங்க்ரூ மதர் கேர் அந்த பேர்லேயே வரா மாதிரி தான். ஒரு கேங்க்ரூ வந்து அவங்க குழந்தைய எப்படி வயிற்றுக்குள்ளேயே வச்சுட்டே சுற்றிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி ஒரு ப்ரீடேர்ம் குழந்தையும், ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ரீடேர்ம் குழந்தை வில் பி லோ பர்த் வெயிட். 2.5 கிலோவை தான் நம்ம கரெக்டான ஒரு ஐடியல் வெயிட்ன்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ 2.5 கிலோவுக்கு உள்ளே இருக்க குழந்தைங்கள முடிஞ்ச அளவுக்கு மதர்ஸ் மேலே அவங்க செஸ்ட்டுக்கு நடுவில் பாப்பா அண்ட்ரெஸ்டாக, அதாவது பாப்பா வெறும் கேப்பும் டயப்பர் மட்டும் போட்டு மதரோட ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்டில் எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ இட் இஸ் பெனிஃபிஷியல். எப்போ ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதை ப்ரீடம் குழந்தைங்களுக்கு, லோ பர்த் வெயிட் குழந்தைங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது ஒரு மினிமம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரம் வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணணும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் மதர்ஸ் மட்டும் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. ஸோ இது மதர் மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை, பேரண்ட்ஸாக இருக்கிற ஃபாதரும் பண்ணலாம், கேர் கிவர் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி ரொட்டேஷன்ஸில் எடுத்துக்கிட்டு அவங்கள வந்து இந்த மாதிரி ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்டில் வச்சுக்கலாம். இதோட யூசஸ் ஆர் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் த மதர் அது வந்து பாண்டிங் இன்க்ரீஸ் பண்ணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ப்ரீடம் பேபிஸ் தான் என்ஐசியூவில் இருப்பாங்க, ஐசியூவில் உள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி கேஎம்சி கொடுக்குறப்போ மதருக்கு பாண்டிங் இன்க்ரீஸ் ஆகும், குழந்தையோட செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, என் பாப்பா என்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த பாண்டிங் அண்ட் செக்யூரிட்டினால அவங்களோட மில்க் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது மதர்ஸுக்கு. பேபி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கேஎம்சியில் வைக்கிறதுனால அவங்க வெயிட் ஏறும், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வெயிட் கெயின் ஆகும். ரெண்டாவது விஷயம், அவங்களோட டெம்பரேச்சர் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணி, இப்போ நம்ம வீட்டில் சொன்னோம்ல இந்த டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணணும், அது ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்டில் இருக்கும்போது இந்த டெம்பரேச்சர் இன்ஸ்டெபிலிட்டி வராது. ஸோ மூணாவது விஷயம், அவங்களோட ப்ரீத்திங் பேட்டர்னை ரெகுலரைஸ் பண்ணும், அவங்க ஹார்ட் ரேட்டை ரெகுலரைஸ் பண்ணும், அண்ட் இட் ரெடியூசஸ் த சான்சஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இன் த பேபி. த சேம் திங் பாண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணும் மதரோட, அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங்கோட ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது கேஎம்சினால். ஸோ உங்கள் வீட்டில் ஒரு ப்ரீடம் குழந்தை இருக்காங்க, அவங்க 2.5 கிலோக்கு உள்ளே இருக்காங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்டில் இருக்க பாருங்கள். ஓகே. அண்ட் அடுத்ததாக வந்துட்டு இந்த ப்ரீடம் பேபியோட ஃபீடிங் பேட்டர்ன் எப்படி இருக்கும்? டேர்ம் பேபிஸ் மாதிரி தான் இருக்குமா, இல்லை இவங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக நம்ம கேர் பண்ணணுமா? ஆமாம், கண்டிப்பாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா டேர்ம் பேபி நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக டேர்ம் இல்லை, அந்த லேட் ப்ரீ டேர்ம்ன்ற மாதிரி முன்னாடி சொன்னல, அந்த 34 வாரத்துலேருந்து குழந்தைங்களுக்கு அந்த சக்கிங், ஸ்வாலோயிங் அண்ட் ப்ரீத்திங் கோஆர்டினேஷன் இருக்கும். அதாவது உறிஞ்சி முழுங்கி அதே டைமில் ப்ரீத்தும் பண்ணணும். ஸோ இந்த கோஆர்டினேஷன் 34 வாரத்துக்கு மேலே வர ஆரம்பிச்சிடும். பட் 34 வாரத்துக்கு உள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு இந்த கோஆர்டினேஷன் வராது. ஸோ இந்த கோஆர்டினேஷன் வராதப்போ அவங்கள நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ண முடியாது. ஸோ நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் மதர்ஸோட மில்கையே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி எய்தர் பை கப் ஆர் பை ஸ்பூன் ஆர் பை சிரிஞ்ச் ஆர் பை பாலாடை குழந்தைங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஃபியூ வீக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் பை த டைம் த பேபி கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகிடுச்சு அப்படின்னாலோ ஆர் அந்த 34 வீக்ஸை ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஓரல் மசில்ஸோட ஓரல் மசில் ஸ்ட்ரென்த்தன் ஆக ஆரம்பிச்சிடும். கப் ஃபீடிங்கில் இருக்க பாப்பாவை நீங்கள் ஸ்லோவாக ஆல்டர்னேட்டிவ் கப் ஃபீடிங் அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங்கிற மாதிரி மாற்றலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ பை 34 வீக்ஸ் அவங்களுக்கு அந்த சக்கிங் ஸ்டிமுலஸும் வர ஆரம்பிச்சிடும் அண்ட் த பேபி கேன் ஸ்லோலி ட்ரான்சிஷன் டு பிரெஸ்ட் ஃபீடிங். ஓகே. அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்துட்டு நம்ம க்ரோத் சார்ட்டை பற்றி வந்து பேசணும். ஸோ ப்ரீடம் பேபியோட க்ரோத் சார்ட் வந்துட்டு எப்படி இருக்கும் அண்ட் அவங்களோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை எப்படி நம்ம ஆஸ் அ பேரண்ட்டாக மானிட்டர் பண்ணுறது? ஓகே. ஸோ ப்ரீடம் குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் 2 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன் திங் இஸ் கால்ட் chronological ஏஜ் அண்ட் அதர் ஒன் இஸ் கால்ட் corrected gestational ஏஜ். chronological ஏஜ் அப்படின்னா என்னென்னா, உங்கள் பாப்பா பிறந்த தேதியிலேருந்து இப்போ வரைக்கும் என்ன ஏஜ்ன்றது. ஸோ ஒரு 32 வார குழந்தை பிறந்து இப்போ 4வது மாதம் அப்படின்னா chronological ஏஜஸ் 4 மாதம், 4 months ஆகிடுச்சு. ஸோ 4 months. கரெக்டட் ஜெஸ்டேஷனல் ஏஜ் அப்படின்னா குறை மாதத்தில் பிறந்திருக்காங்க, 32 வாரத்துலேயே பிறந்திருக்காங்க அப்படின்னா இப்போ 4 மாதம்னா அந்த ஏஜ்லேருந்து எத்தனை வீக்ஸ் ஏர்லியாக பிறந்திருக்காங்களோ அதை மைனஸ் பண்ணிவிட்டு சொல்கிறது தான் கரெக்டட் ஜெஸ்டேஷனல் ஏஜ். ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னால் உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதே வச்சுக்கலாம். ஒரு 32 வாரம் குழந்தை இப்போது 4 மாதம் அப்படின்னா 32 வாரத்தில் பிறந்திருக்காங்கன்னா 2 மாதம் ஏர்லியாக பிறந்திருக்காங்க. ஸோ 8 வீக்ஸ் ஏர்லியாக பிறந்திருக்காங்க. ஸோ இப்போ 4 மாதம் அவங்களுக்கு அப்படின்னா அவங்களோட கரெக்டாக ஜெஸ்டேஷனல் ஏஜ் வந்து 2 months. ஸோ இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இவங்களோட டெவலப்மெண்ட்டும் சரி, இவங்களோட க்ரோத் மானிட்டர்ஸ், இந்த க்ரோத் பேராமீட்டர்ஸ் எல்லாமே 2 மாத குழந்தையோட தான் நம்ம கம்பேர் பண்ணி ஃபாலோ அப் பண்ணுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு டெர்ம் பேபி 10 மாசத்துல புடிச்சிட்டு நடக்குறாங்க. அதாவது ஒரு ம். சப்போர்ட்டோட எதையாவது புடிச்சிட்டு நடக்குறாங்கன்னா, ஒரு ப்ரீ டெர்ம் பேபி 32 வாரத்துல பொறந்திருக்காங்கன்னா, இதே மைல்ஸ்டோன நம்ம 12வது மாசத்துல வந்தாங்களான்றது தான் நம்ம ஃபாலோ அப்ல பண்ணுவோம். ஓகே. அதே மாதிரி ப்ரீடம் பேபின்றப்போ ஹை ரிஸ்க் நியூபார்ன் அப்படின்னு வச்சு அவங்களோட ஃபாலோஅப் இன்னும் கொஞ்சம் விஜிலண்ட்டாக இருக்கும். லைக் 2 வீக்ஸ் ஒன்ஸ் இனிஷியல் 3 மாசத்துல பார்த்தீங்கன்னா எவ்ரி 2 வீக்ஸ் ஒன்ஸ் அவங்க வெயிட் எப்படி இருக்குது, அவங்க தலை சுற்றளவு எப்படி இருக்குது, அவங்க லென்த் எப்படி இருக்குது, அவங்க டெவலப்மெண்ட்டில் ஏதாவது டிலே இருக்கா அப்படின்றத கொஞ்சம் ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வி ஹாவ் திஸ் ஆர்ஓபின்னு வாங்க ரெட்டினோபதி ஆஃப் ப்ரீ மெச்சூரிட்டி ஸ்க்ரீனிங்ன்றத கண் டெஸ்ட்டு 30வது நாளில் குழந்தைக்கு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இயர் டெஸ்ட் பண்ணுவாங்க, பெரா ஸ்க்ரீனிங்ன்றதையும் பண்ணுவாங்க. டெவலப்மெண்டல் ஃபாலோஅப் ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிஞ்சண்ட்டான ஃபாலோஅப் ப்ரீடம் பேபிஸ்க்கு இருக்கும். ஸோ இப்போ டேர்ம் பேபிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா வேக்சினேஷனுக்கு ஒரு ஸ்கெடியூல் இருக்கும். அதே மாதிரி ப்ரீ டேர்ம் பேபிஸ்க்கு வந்துட்டு அவங்களோட வேக்சினேஷன் ஸ்கெடியூல் எப்படி இருக்கும்? டேர்ம் பேபி, ப்ரீ டேர்ம் பேபின்னு டிஃப்ரெண்ட் வேக்சினேஷன் ஸ்கெடியூல்ஸ்லாம் இல்ல. சேம் பேட்டர்ன் தான் 2 ஸ்கெடியூலுமே ஒரே ஸ்கெடியூல் தான். பட் நெறைய பேரண்ட்ஸ்க்கு என்ன டவுட் வரும்னா வந்து ப்ரீ டேர்ம் குழந்தையோட வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால வேக்சின் ஒத்துக்குமா? அப்படின்ற ஒரு பயத்திலேயே இருப்பாங்க வெயிட் கம்மியா இருக்குன்றது. ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் சேம் வேக்சின்ஸ் தான் போடுவாங்க. தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் அட் ஆல் எக்ஸெப்ட் ஃபார் த வெயிட். வெயிட் 2 கிலோ மேல வந்துருச்சு அப்படின்னா, யூசுவலா டேர்ம் பேபிஸ்க்கு போடுற மாரியே பொறந்த வேக்சின், பர்த் வேக்சினும் போடலாம். அதுக்கப்புறம் என்ன ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ண 1 1/2, 2 1/2 மந்த்ஸ்ல, 3 1/2 மந்த்ஸ்ல என்ன ஃபாலோ பண்ணுவாங்களோ அதே வேக்சின்ஸ் அதே ஆர்டர்ல நீங்க போட்டுட்டு வரலாம். இஃப் அட் ஆல் உங்க குழந்தை வந்து 2 கிலோவ அதுக்கப்புறம் தான் ரீச் பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு கேட்ச் அப் வேக்சினேஷன்ற மாரி சொல்லுவாங்க. அதுக்கேத்த மாரி உங்க குழந்தையோட ஏஜுக்கு ஏத்த மாரி உங்க பீடியாட்ரிஷியன் அத வந்து ஸ்கெடியூல் பண்ணி தருவாங்க. ஸோ நம்மளோட வியூவர்ஸ் பார்த்துட்டு இருக்க நெறைய பேர் வந்துட்டு உங்கள பர்சனலா கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன வழி இருக்கு? I'll be there at KVT Multi-Speciality Hospital, Kodingayur. OPT timings is from 10:30 AM to 5:30 PM. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது லாக்டேஷன் கன்சல்டேஷன் ஒரு ஆன்லைன் ஒர்க் ஷாப்ஸ் வேணும், இல்ல லாக்டேஷன் சப்போர்ட் வேணும் அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எங்க நம்பர் இருக்கு. அதுக்கு நீங்க டிஎம் பண்ணீங்க அப்படின்னா வில் ரீச் அவுட் டு யூ. ஸோ இந்த வீடியோல வந்துட்டு ப்ரீடம் பேபியை எப்படி பார்த்துக்கணும், என்ன டெம்பரேச்சர், இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். கண்டிப்பா வந்துட்டு நம்மளோட வியூவர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். Thank you so much.